நான் சொல்ற மாதிரி சில எதிர்க்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் குதிரை வேகத்தில் இந்த அரசு இயங்கும் சொன்னாரு. அப்படிப்பட்ட குதிரை வேகத்தில் இயங்கும் ஒரு அரசுங்கிறது இது ஒரு சாட்சியை பார்க்கிறேன். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதிமுக எம்பி துரை வைகோ தாவேக அரசை பாராட்டியுள்ளது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவைகளை, கோரிக்கைகளை, நீண்டகால திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக எப்படி நான் ஒன்றிய அமைச்சர்களை சந்திச்சனோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் என்னன்னா ஒன்னு முக்கியமா சொல்லணும். நான் நேத்து தான் பார்த்தேன். அதுக்குள்ள எனக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா, அந்த கந்தரவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவங்க விரிவாக்கத்துக்கு உண்டான அந்த கட்டுமான பணிகளை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதை எடுக்க போறாங்க. அவங்க எங்களுடைய அலுவலகத்துக்கு அலைபேசி கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்குங்க, அந்த டிராயிங்ஸ்லாம் இருக்குங்க, நாங்கள் எல்லாம் அவங்க எடுத்து சந்திக்கணும்னு சொல்லும்போது நான் வந்துடுறேன், அரசு மருத்துவமனைக்கு நான் வந்துடுறேன், புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. துரித நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி சில எதிர்க்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் குதிரை வேகத்தில் இந்த அரசு இயங்கும் சொன்னாரு. அப்படிப்பட்ட குதிரை வேகத்தில் இயங்கும் ஒரு அரசுங்கிறது இது ஒரு சாட்சியை பார்க்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுல அரசியல் கிடையாது, கூட்டணிகள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவரை சந்தித்தேன். அதற்குண்டான பதிலும் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இது போன்ற மற்ற விஷயங்களும் இந்த அரசு, இன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் இந்த நீண்டகால திட்டங்களை நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.